நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செய்தி சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக மாலை 4 மணிக்கு தீர்ப்பு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். வணக்கம். நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு இன்று மாலை வெளியாக இருக்கிறது. தீர்ப்பை மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமாரன் வழங்கியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ், இவரது மகன் ஃபெனிக். இவர்கள் செல்போன் கடை நடத்தி வந்திருக்கிறார்கள். கடந்த 2020 ஜூன் 19 கரோனா ஊரடங்கு நேரத்தில் கட்டுப்பாடை தாண்டி கடையை திறந்து வைத்ததாக கூறி ஜெயராஜ், ஃபெனிக் இருவரையும் போலீசார் விசாரணைக்காக சாத்தான்குளம் காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகன் இருவரையும் போலீசார் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். ரத்தம் காயடைந்த நிலையில் முதலில் ஃபெனிக், பின்னர் ஜெயராஜ் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய தந்தை மகன் கொலை வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்கிறது. இதை அடுத்து சிபிஐ போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில், முத்து உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக விசாரணையில் உள்ளது. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது. குற்றவாளியாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உட்பட 9 காவலர்கள் ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடியானது. கைதான நாளிலிருந்து 9 பேரும் இதுவரை ஜாமீன் கிடைக்காமல் மதுரை மத்திய சிறையிலே சிறைவாசம் அனுபவித்து வருகிறார்கள். இந்த வழக்கின் விசாரணையை 6 மாதத்தில் முடிக்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. அந்த கால அவகாசம் முடிந்த நிலையில் மேலும் 6 மாதம் அவகாசம் கேட்டு விசாரணை நீதிமன்ற தரப்பில் உயர்நீதிமன்ற அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் 3 மாத அவகாசம் வழங்கி கடந்த ஆண்டு நவம்பர் 26 உத்தரவிட்டிருக்கிறது. இதையடுத்து விசாரணை நீதிமன்றத்தில் சூடுபிடித்தது. தினமும் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதுவரை அரசு தரப்பில் 52 சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் 7 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. 271 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டுள்ளது. லத்தி உள்ளிட்ட 57 சாட்சி பொருட்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 5 வருடங்களுக்கு மேலாக நடந்து வரும் இந்த வழக்கை உயர்நீதிமன்ற அமர்வு உற்று கவனித்து வருகிறது. தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விசாரணை முடிவின் பின்புதான் தீர்ப்பு அளிக்கப்படும் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் நீதிபதி முத்துக்குமாரன் அறிவித்திருந்திருக்கிறார். இந்த வழக்கின் தீர்ப்பானது இன்று மாலை 4 மணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.